அக்குபஞ்சர். இன்றைய தினம் H9 என்ற ஒரு புள்ளியை பற்றி பார்க்கலாம். ஹெச் என்பது ஹார்ட்டு. உங்களுக்கு அந்த முதல் எழுத்தை அந்த உடல் உள்ளுறுப்பை குறிக்கிறது. H9. இந்த புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்வதால் நமக்கு என்னென்ன உபத்திரவங்கள், வியாதிகள் நீங்குகின்றன. அதாவது H9 என்ற அந்த புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்தால் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் விலகும். இருதய படபடப்பு, மார்பு வலி மற்றும் இருதயத்தினால் ஏற்படக்கூடிய சில வலிகள் அவை அனைத்தும் இது நீங்கும். இந்த H9 என்கின்ற புள்ளி எங்கே இருக்கிறது? அதாவது படத்தில் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். அதாவது சுண்டு விரல். நேற்றைய முன்பதிவுகளிலே சொல்லியிருக்கிறேன். நமது உடலில் 2 பாகங்களிலும் அந்த புள்ளிகள் இருக்கின்றன. சுண்டு விரல் என்றால் 2 கைகளிலும் இருக்கின்ற 2 சுண்டு விரல்கள். அந்த சுண்டு விரல், அதாவது சுண்டு விரல் நகக்கண், அதாவது மோதிர விரல் பக்கம் இருக்கின்ற நகக்கண். சுண்டு விரலை நீங்கள் பார்க்கும் பொழுது மோதிர விரல் பக்கத்தில் இருக்கின்ற சுண்டு விரலின் நகக்கண், அந்த இடத்தில் உள்ள புள்ளியை நீங்கள் 21 முறை கிளாக்வைஸ், பிறகு 2 வினாடிகள் ஓய்வு, பிறகு 21 முறை ஆன்டி கிளாக்வைஸ். இதை நீங்கள் செய்தால் காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, மாலையோ அல்லது இரவோ ஒரு முறை, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது செய்யலாம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சாப்பிட்டதற்கு பிறகு 1.5 மணி நேரங்கள் கழித்து தான் நீங்கள் அக்குபஞ்சர் புள்ளிகளை ஆக்டிவேட் செய்ய வேண்டும். அல்லது சாப்பிடுவதற்கு முன்பாக 1.5 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த புள்ளிகளை ஆக்டிவேட் செய்யலாம். அப்பொழுதுதான் உங்களுக்கு முழு பயனும் கிடைக்கும். இந்த புள்ளி எங்கே இருக்கிறது என்பதையும் நான் இந்த பதிவோடு படம் காட்டியிருக்கிறேன். படத்தையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக விளங்கும். H9. H என்பது ஹார்ட். ஹார்ட் 9 என்கின்ற புள்ளி கைவிரலில் கடைசியாக இருக்கின்ற சுண்டு விரலில் மோதிர விரல் பக்கம் இருக்கின்ற நகக்கண், அதை நாம் 21 முறை ஆக்டிவேட் செய்தால் இந்த புள்ளி நமக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், மார்பு படபடப்பு, இதயத்தில் வலி அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வலிகள் எல்லாம் குணமாகும். மீண்டும் நாளை ஒரு புள்ளியில் சந்திப்போம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள்.